மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக இன்றைய மன்னாவினுடைய தலைப்பு, கர்த்தர் தம் வழிகளை நமக்கு தெரிவிக்கிறார். கர்த்தர் தம்முடைய வழிகளை நமக்கு தெரிவிக்கிறார். அதற்கு ஆதாரமாக சங்கீதம் 25 அதிகாரத்திலே 4 வசனம் விவிதமாய் சொல்லுகிறது. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தர். அவர் வழிகளை நமக்கு தெரிவிக்கிறார், நாளும் தெரிவிக்கிறார். நான் உனக்கு போதித்து நடக்கும் வழிகளை காட்டுவேன், உண்மையிலும் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன கர்த்தர் எசையா 48 அதிகாரம் 17 வசனம் சொல்லுகிறது. பிரயோஜனமானவைகளை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளிலே உன்னை நாளும் நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே. வலதுபுறத்திலே சாயும் போதும் இடதுபுறத்திலே சாயும் போதும் வழி இதுவே என்று சொல்லி நமக்கு பின்னாக இருந்து பேசும் தெய்வம் நம்முடைய வழிகளை நானும் நமக்கு காண்பிக்க, நம்மை அந்த வழிகளிலே நடத்த விரும்புகிறார். அவர் நடத்துவார் என்றார். அவருடைய வழிகளிலே நாம் பின்பற்றி செல்வோம் என்று சொன்னால் அவர் எப்படி நடத்துவார் தெரியும்? ஏரான பாதையிலே நடத்துவார். ஆதியாகமம் 24 அதிகாரம் 48 வசனம் சொல்லுகிற வண்ணமாக நேர் வழியில் நம்மை நடத்துகிற ஆண்டவர். ஏசாயா 45 அதிகாரம் 2 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாக கோணலானவைகளை செவையாக மாற்றுகிற, செவையான வழியிலே நடத்துகிற ஆண்டவர். சங்கீதம் 23:3 சொல்லுகிற வண்ணமாக நீதியின் வழியிலே நம்மை நடத்துகிற, சத்தியத்தின் பாதையிலே நடத்துகிற. எசையா 35 அதிகாரம் 8 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாக அவருடைய வழி பரிசுத்த வழியாயிருக்கிறது, அவருடைய வழி ஜீவ வழியாயிருக்கிறது, அவருடைய வழி உபத்திரவங்கள் நிறைந்த வழியாயிருக்கிறது, அவருடைய வழி இடுக்கமான வழியாயிருக்கிறது. அவருடைய வழிதான் சீயோனுக்கு போகிற வழியாயிருக்கிறது. எரேமியா 50 அதிகாரத்திலே 5 வசனம் சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாக சீயோனுக்கு போகிற வழியாயிருக்கிறது. அவருடைய வழியை நமக்கு காண்பிக்கும் போது நாம் அந்த வழியிலே நடப்போம் என்று சொன்னால் அந்த வழியில் நடப்பவர்கள் திரண்டு போக மாட்டார்கள். அந்த வழியில் நடப்பவர்கள் அவர்கள் எல்லாவற்றிலும் எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகம் இல்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாளும் உம்முடைய வழிகளை எங்களுக்கு காண்பிக்கிற மாதேவனாய் நீர் இருக்கிறபடினாலே, உம்முடைய வழிகளை பின்பற்றி நடக்கிறவர்களுக்கு இடரில் இல்லை என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறபடினாலே, நீர் எங்களுக்கு உம்முடைய வழிகளை போதிக்கும் போது, தெரிவிக்கும் போது, அந்த வழிகளில் நடக்க, அந்த வழிகளையே நாங்கள் பின்பற்றி நடக்க எங்களுக்கு நீ பேருதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேன். ஆண்டவரே, எந்த பக்கம் சாய்ந்தாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று சொல்லி எங்களுக்கு நீர் போதித்து எங்களை சத்திய பாதையிலே நடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம்ப்பா. இதே எங்கள் தேவன், உடைய நல்ல தூய ஆவியானவர் எங்களை செவையான வழியிலே நடத்துவீராக. நீர் விரும்புகிற நல்ல வழியிலே நாளும் நடத்தி எங்களை நீர் பாதுகாத்து வச்சு தருளும்படியாக கருத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.